மேம் நீங்கள் ரேக்கி கிராண்ட் மாஸ்டர், இந்தியாஸ் லீடிங் டைரக்ட் கார்ட் ரீடர், மல மருத்துவம் ஸ்பெஷலிஸ்ட்டு, கிறிஸ்டல் ஹீலிங் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ நீங்கள் நிறைய தெரப்பீஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய இதை அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? உங்கள் பெஸ்ட்டுனா அது எது? எனக்கு நாலுமே ஈக்குவலாக பிடிக்கும். எந்த ஒரு விஷயத்துக்குமே அந்த 4 விஷயத்துலையுமே ஒரு பர்சன் கூட குறைச்சி சொல்லலை. பட் யாருக்கு உங்களோட கேள்வி இப்படி வேணா இருந்திருக்கலாம், யாருக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது கேட்டிருந்தா வேணா ஆன்சர் இது கரெக்டாக வரும். ஏன்னா 4மே பெஸ்ட் திங்ஸ் தான். 4ல் 1 சூஸ் பண்ணணுமா? ஸோ 4ல் 1 சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேரட் ரீடிங். என்ன ரீசன் ஏன் டேரட் ரீடிங் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பர்சன் டேரட் அவங்க பயங்கர குழப்ப நிலையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு எதுவுமே தெரியல, கன்ஃபியூஸ்ட், எல்லாமே கொஷின் மார்க்காகவே இருக்குது லைஃப்பில். அப்படின்ற பட்சத்தில் திடீர்னு போய் நீங்கள் ரேக்கி ஹீலிங் பண்ணுங்கன்னா அவங்களால பண்ண முடியாது. கற்றுக்கிறாங்க, என்ன கற்றுக்கிறதுக்கு கிளாஸஸ் அட்டன் பண்ணுறாங்கன்னாலும் அவங்க பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ ஒருத்தவங்களால பண்ண முடியாதவங்கள போய் ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. இது பேசிக்கான ரேக்கி எத்திக்ஸ்லேயே இருக்கக்கூடிய விஷயம். அதுக்கு மேலே திடீர்னு அவங்களுக்கு நீங்கள் இந்த கிறிஸ்டல் போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாயிடுன்ற அளவுக்கு அந்த எனர்ஜி, கிறிஸ்டல் அட்ராக்ட் பண்ணக்கூடிய எனர்ஜியே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இருக்காது. அதனால ஃபஸ்ட்டு டேரட் ரீடிங். அவங்களுக்கு என்ன பண்ணலாம், வாட் நெக்ஸ்ட்டு, எந்த தெரப்பி உங்களுக்கு பெட்டராக இருக்கும், நீங்கள் உங்களோட லைஃப்பில் எந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, எந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் பண்ணுறனால இந்த டைம் பீரியட் உங்களுக்கு இந்த குழப்ப நிலையை கொடுத்துருக்கு, இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு உங்களோட லைஃப்பில் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், என்ன பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு தெளிவான கிளாரிட்டியை கொடுக்கறது டேரட் ரீடிங். ஸோ டேரட் ரீடிங்கை பார்த்தே நம்ம ரொம்ப நல்லா ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு ரேக்கி கொடுத்தா பெட்டராக இருக்குமா, இல்லை ஒரு மலர் மருத்துவம் கொடுத்தா பெட்டராக இருக்குமா, இல்லை கிறிஸ்டல்ஸோட எனர்ஜியே இவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குமா அப்படின்றத ஒரு ஃபஸ்ட்டு வழிகாட்டுதல் டேரட் ரீடிங். ஸோ ஃபஸ்ட்டு டேரட் ரீடிங்கை வச்சிடலாம். செகண்ட் ரேக்கி. ரேக்கி என்னோட ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ ஏன்னா இது என்ன பண்ணுன்னா லைஃப்பையே ஒரு அப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்கள் எதிர்பார்க்காத விஷயத்தை ஏற்படுத்தும். இப்போ நீங்கள் நம்மெல்லாம் இந்த வீடு வாங்க முடியுமா, நம்மெல்லாம் இந்த கார் வாங்க முடியுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட அதை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். நம்ம வாங்கிட்டோன்னு உங்களாலேயே அது நம்பவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு எனர்ஜிஸில் மாற்றத்தை கொடுக்கும், அந்த லக்கை கொடுக்கும், அதிர்ஷ்டம் நம்மளை சுற்றி ஏற்படுறது, நம்மளோட ஆரா பெட்டர் ஆகிறது. இது ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச் ஓவர் நமக்கும் சரி. இதில் இன்னொரு ரொம்ப பெரிய பெனிஃபிட் என்ன ரேக்கிலன்னு பார்த்தா, ஒரு ஃபேமிலியில் அட்லீஸ்ட் ஒரே ஒரு பர்சன் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னாலே போதும், அந்த எனர்ஜி அவங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த ஃபேமிலிக்கே அந்த ரேக்கி எனர்ஜி சப்போர்ட் பண்ணும். ஸோ அதெல்லாம் ஒரு அல்டிமேட் சேஞ்ச். அதுவும் மெயினாக ஒரு ஃபேமிலியில் இருக்க ஒரு லேடி கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க தான் அந்த ஃபேமிலியை டேக் கேர் பண்ணுறவங்களா இருப்பாங்க, ஃபஸ்ட் பர்சனாக இருப்பாங்க. ஸோ அந்த எனர்ஜி எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய வைப் அவங்கக்கிட்ட இருந்தே கிடச்சிடும். ஸோ சக்ராஸ் பேலன்ஸ் ஆகும். ஸோ நிறைய மாற்றங்கள் ரேக்கியில் மேஜிக் மிராக்கிள்ஸ் எல்லாமே இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது, அந்தளவுக்கு சொல்லலாம் ரேக்கியை பற்றி. அடுத்தது மலர் மருத்துவம். மலர் மருத்துவம் நம்மளோட என்ன விதமான டிப்ரெஷன்ஸ் இருந்தாலும் அந்த மலர் மருத்துவம் நமக்கு மீட்டு கொடுத்துரும். நம்மளோட எமோஷன்ஸ் இப்போ நம்மளோட எமோஷன்ஸ் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கனால தான் நம்மளோட ஹெல்த் ரீதியான பிரச்சனைகளே வருது. அதுக்கு வழிவகுக்கிறதே இங்கே தான். டாக்டர் எட்வர்ட் பேட்ச்ன்றவர் தான் மலர் மருத்துவத்தை உருவாக்கி கொடுத்தாரு. ஸோ இவர் மலர் மருத்துவம் ஃபஸ்ட்டு கொடுத்த அப்போவே இவரோட ரிசர்ச்சில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஒரு வீட்டில் ஏன் பர்டிகுலர் ஒரு பர்சனுக்கு மட்டும் ரொம்ப பெரிய பிரச்சனைகள் வருது உடல் ரீதியாக. ஏன்னா ஒரு வீட்டில் இருக்காங்க, ஒரு ஊரில் இருக்காங்க அப்படின்றப்போ அதே தண்ணி தான் குடிக்கிறாங்க, அதே சாப்பாடு தான் அவங்க சாப்பிட்றாங்க, அது பிறக்கிறப்போ அவங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் பிறக்கிறாங்க. ஸோ ஒரே மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல அப்போ எல்லாருமே எந்த உடம்பு பிரச்சனையும் இல்லாமல் தானே இருக்கணும். ஏன் பர்டிகுலர் ஒரு பர்சனுக்கு இவ்வளோ பிரச்சனைகள், வயிறு கிட்னி ப்ராப்ளம் வந்துருச்சு, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் வருது அப்படின்னு தான் அவரோட ஃபஸ்ட்டு ரிசர்ச் ஸ்டார்ட் ஆச்சு. அப்படி பார்க்குறப்ப தான் அந்த பர்டிகுலர் பர்சனோட எமோஷன்ஸில் ரொம்ப மாற்றங்கள், ரொம்ப கோவப்படுறது, ரொம்ப சோகப்படுறது, ரொம்ப அழுகிறது, இந்த மாதிரி அதிக எமோஷன்ஸ் எக்ஸ்ட்ரீமாக ஒரு பர்டிகுலர் எமோஷன்ஸ் இருக்கப்போ பர்டிகுலரான உடம்புல அந்த ஆர்கன்ஸை பாதிக்குது. அதனால தான் அவங்க உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு போகிறாங்க. ஸோ இவரோட ரிசர்ச்சோட ரிசல்ட்டே என்னென்னா, அந்த பர்டிகுலர் எமோஷன்ஸை ஃபைண்ட் பண்ணி அதுக்கு உண்டான மெடிசனை ப்ராப்பராக கொடுக்குறப்போ இந்த எமோஷன்ஸ் ஹீல் ஆகும்,
ஒன்ஸ் இந்த எமோஷன்ஸ் ஹீல் ஆகிறப்பவே அவங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள்லேருந்து சரியாகிட்டு வராங்க. இப்போ பேட்ச் ஃப்ளவர் பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு கைவலி, கால்வலி, தலைவலி இதுக்கெல்லாம் மருந்து கிடையவே கிடையாது. இது வந்து எமோஷன்ஸை சப்போர்ட் பண்ணும். எமோஷன் சப்போர்ட் பண்ணுறப்ப இதெல்லாம் வந்து வர்றதை அவாய்ட் பண்ணி விட்ரும். ஸோ இதுதான் மலர் மருத்துவம். சூப்பர் மேம். இன்னொன்று கிறிஸ்டல்ஸ் மேம். கிறிஸ்டல்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இது நமக்கு வந்து ஒரு வாட்ச் கேள்விப்பட்டிருக்கீங்களா? குவார்ட்ஸ் வாட்ச்ன்னு இருக்கும். அந்த குவார்ட்ஸ் வாட்சுன்றதே அந்த வாட்ச்குள்ளே எனர்ஜி கண்டக்டராக இருக்கிறது ஒரு குட்டி கிறிஸ்டல், கிளியர் குவார்ட்ஸ் கிறிஸ்டல் தான். ஸோ இந்த கிறிஸ்டல் வந்து ஒரு எனர்ஜி கண்டக்டராக இருக்கும். அதனால தான் நம்ம கிறிஸ்டல்ஸை யூஸ் பண்ணுறோம். கிறிஸ்டல்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எந்த ஜாதகம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, என்னோட ராசிக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எந்த கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணாலுமே நமக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இதில் ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஒரிஜினல் கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணணும். ஏன்னா கிறிஸ்டல்ஸில் நிறைய சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ் இருக்குது, நிறைய கிளாஸ் மேக்கில் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சும்மா மனசு ஆறுதலுக்கு வேணால் போட்டுக்கலாமே தவிர அங்கே வந்து ஆக்சுவலான சேஞ்சஸ் வந்து ஏற்படாது. ஏன்னா கிறிஸ்டல்ஸை யூஸ் பண்ணி பெரிய மாற்றங்கள் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். கிறிஸ்டல்ஸ் வந்து இப்போ நம்ம ஒரு வேலையில் ஒரு எஃபர்ட் போடுறோம் அப்படின்னா, நீங்கள் 70% எஃபர்ட் உங்களோடது போடுறீங்கன்னா அந்த கிறிஸ்டல்ஸோட எஃபர்ட் வந்து கண்டிப்பாக 30% இருக்கும். ஸோ அந்த 30% உங்களை வரும் ஒரு புஷ் கொடுக்குறப்பவே நீங்கள் வந்து உங்களோட வேலைகளை வந்து அச்சீவ் பண்ணிக்குவீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸே இல்லை, எனக்கு வந்து ரொம்ப லோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக இருக்குது, எனக்கு வந்து பண்ண தெரியும் ஆனால் வந்து பண்ண முடிய மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்க டைகர் சைன்ற ஒரு கிறிஸ்டல் இருக்குது. அந்த டைகர் சை கிறிஸ்டல் ஒரிஜினல் கிறிஸ்டல்ஸை அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். கண்டிப்பாக அவங்க என்ன வேலையை வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதில் வந்து அவங்க எதிர்பார்த்ததை விட நெக்ஸ்ட் லெவல் சக்ஸஸை வந்து அந்த இடத்துல கொடுக்க முடியும். ஸோ அதனால தான் வந்து நான்லாம் வந்து எப்போ கிறிஸ்டல் யாருக்கு கொடுத்தாலும் சரி எல்லாமே பியோர் ஒரிஜினல் கிறிஸ்டல்ஸ். அதுக்கு மேலே வந்து அதை ஏன்னா வந்து எல்லாருக்குமே ஹீலிங் தெரியாது இல்லை, யார் வேணாலும் நம்மக்கிட்ட வந்து கிறிஸ்டல்ஸ் கேட்பாங்க. ஸோ எல்லா கிறிஸ்டல்ஸும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக 21 days எனர்ஜைஸ் பண்ணின கிறிஸ்டல்ஸ் மட்டும்தான் என்னோட கிளைண்ட்ஸ்க்கு கொடுக்குறேன். ஸோ அவங்க யூஸ் அதே மாதிரி கொடுக்குறப்போ இப்போல்லாம் வந்து கிறிஸ்டல்ஸோட சர்டிஃபிகேட்டோட சேர்த்து கொடுக்கறது. ஏன்னா அது ஒரிஜினல் தான் யூஸ் பண்ணணும், அதுக்கு மேலே சும்மா நம்ம பேச்சுக்கு யூஸ் பண்ணி ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது. ஸோ ஒரிஜினல் கிறிஸ்டல்ஸ்க்கு சர்டிஃபைடோடு கொடுத்துறது, 21 days எனர்ஜைஸ் பண்ணி ஹீலிங்கோடு கொடுத்துறது. ஸோ இப்போ என்ன ஆகும்னா ஒன்ஸ் அவங்க வாங்குறப்ப அவங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். 100% அவங்களுக்கு சேஞ்சஸ் தெரியிறப்போ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அவங்க அடுத்தது கேட்பாங்க, மேம் எனக்கு வந்து இது நல்லாச்சு, என்னோடய ஃபேமிலி மெம்பருக்கு எனக்கு இந்த விஷயத்துக்காக கொடுங்க, இதுக்காக கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டு வாங்குவாங்க. ஸோ அந்த ஒரிஜினல் கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணுறப்போ நமக்கு அழகாக ஒர்க் ஆகும். மேம் பெயினுங்கிறது என்னென்னா ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம், இன்னும் சொன்னால் ஒரு கொடூரமான விஷயம். இன்னும் சில பேருக்கு இருக்க ஸ்கின் டிசீஸில் வந்து அரிப்புங்கிறது ரொம்ப ஒரு கொடூரமாக இருக்குது மேம். இப்போது நான் வந்து இதை வார்த்தைகளால் சொல்லி புரிய வைக்க முடியாது, அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அப்போது இந்த பெயின் ஹீலிங்க்கு வந்து ரேக்கி எப்படி மேம் யூஸ் ஆகும்? ரொம்ப அழகாக யூஸ் ஆகும். நீங்கள் கேட்டவுடனே எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. ஒரு பொண்ணு, அவங்க மேரேஜ் ஆகி 8 years ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சு. ஆனால் அவங்களோட ஸ்கின் ரிலேட்டடான ஒரு இஷ்யூஸு அவங்க வந்து டாக்டர் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் மீன்ஸ் ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லை, ஆனால் வந்து ஃபேஸ் எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டாக அப்படி மாறிடுச்சு. மீன்ஸ் ஒரு ரேஷஸ் மாதிரி வந்துருச்சு. அது வந்து அவங்களுக்கு நான் என்ன சொன்னேன், அவங்க வந்து டேரட் ரீடிங்கில் வந்து கேட்டாங்க, இது வந்து ஒன்றுமே பண்ண முடியல மேம், ஒன்று மாய்ஸ்சரைசர் க்ரீம் மட்டும்தான் நான் போட்டுட்ருக்க முடியும், இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் தொடணும். சப்போஸ் நான் ஏதாவது 1-2 நாள் அது வெயில் டைம்லேயே இருந்தாலுமே சரி நான் போடலைன்னா என்னால் தாங்கவே முடியாது. நீங்கள் இந்த கேள்வி கேட்டனால டக்குன்னு எனக்கு அந்த பொண்ணு மைண்டில் ஞாபகம் வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் ஹீலிங் கற்றுக்கோங்க. ஏன்னா அவங்களோட ஹார்ட் சக்ரா ரொம்பவே இம்பேலன்ஸ்டாக இருந்தது. அப்போ ஹார்ட் சக்ரா இம்பேலன்ஸ்டாக ஒருத்தருக்கு இருக்குனாலே ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறது, ரொம்ப பழைய நினைவுகள் வந்து அவங்கள ரொம்ப தாக்கிறது, எதையுமே வந்து மறந்தும் விட்டுருக்க மாட்டாங்க, மன்னிச்சும் விட்டுருக்கவே மாட்டாங்க. ரொம்ப ஒரு மனநிலைமையில் வந்து எக்ஸ்ட்ரீம் டவுன் எர்த்தில் வந்து இருந்துகிட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அவங்க ஹீலிங்கை ப்ராப்பராக கற்றுட்டு 21 days ஹீல் பண்ணினாங்க. அதுக்கப்புறமும் இப்போ பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்கிட்ட வந்து அரவுண்ட் ஒரு 25, 6, 7 days அந்த டைம் பீரியடில் தான் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணி திருப்பி பேசினாங்க.
அப்போ வந்து சொன்னாங்க, மேம் எனக்கு அந்த ஒரு டிஸ்டர்பிங்கான இது வந்து குறைஞ்சிருச்சு. நான் வந்து ஒரு நாள் 2 நாள் மாய்ஸ்சரைசர் மிஸ் பண்ணாலும் நாங்கள் ட்ரிப் போனோம், அப்போ வந்து நான் போடலை. அந்த டைமில் வந்து போட டைம் இல்லை, அதனால எனக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு விட்டேன். ஆனால் எனக்கு ஒன்றும் அந்த இடத்துல வந்து டிஸ்டர்ப் ஆகலை, நார்மலாக தான் நான் இருந்தேன். எனக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இச்சிங் வந்து அவங்களுக்கு ரொம்ப இருக்கும். சும்மா அப்படியே எங்கேயாவது வந்து இப்படி சொரிஞ்சிட்டே இருக்கலான்ட்டே இருக்கும், ஃபேஸில் தான் வந்து அதிகம் இருக்கும், ஃபேஸ் சொரிஞ்சிக்கிட்டே இருக்கலானே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இது வந்து நான் குறைஞ்சிருச்சு மேம். என் கை வந்து எனக்கு ஞாபகமே இல்லை, நான் வந்து அது மறந்தேட்டேன், எனக்கு அந்த சொரியணுன்ற ஒரு எண்ணமே வரல அப்படின்னாங்க. நான் அப்புறம் சொன்னேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க, ஆனால் ஹீலிங்கை விட்டுறாதீங்க, இதை இன்னும் கண்டினியூ பண்ணுங்கள் ப்ராப்பராக டெய்லியும். ஏன்னா 25 நிமிஷம் தான் ஒரு நாள் பண்ணணும் ரேக்கி. ஃபஸ்ட் லெவலில் தான் இருந்தாங்க. ஸோ டெய்லியும் வந்து கண்டினியூ பண்ணுங்கள், இன்னும் ஒரு 3 months ப்ராப்பராக பண்ணுங்கள், பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். இன்னும் அந்த 3 months இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, இதெல்லாம் ரீசெண்டாக தான் நடந்துச்சு. சூப்பர் மேம், சூப்பர் மேம். இன்னொரு விஷயம் மேம், சில பேர் வந்து நாங்கள் யூடியூப் பார்த்து ரேக்கி பண்ண கற்றுக்குறோம், எங்களுக்கு நாங்களே ரேக்கி பண்ண கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லி சில பேர் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க மேம். அதை பற்றி நீங்கள் என்ன மேம் நினைக்கிறீங்க? யூடியூப் பார்த்தெல்லாம் ரெய்க்கி கற்றுக்கலாம் முடியவே முடியாதுங்க. ரெய்க்கின்றது வந்து தீக்ஷைனில் ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. தீக்ஷை வாங்குறப்ப தான் நீங்கள் வந்து பண்ணலாம், யூடியூப்பை பார்த்து பண்ணலாம், இல்லை படித்து யூடியூப் பார்த்து படித்து பண்ண முடியாது, அது கரெக்ட் கிடையாது. ரெய்க்கிக்கு ரெய்க்கி மாஸ்டர், ரெய்க்கி தீக்ஷை அப்படின்ற ஒரு பேட்டர்ன் இருக்குது. அதுக்கு மேலே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றது வச்சுக்கோங்களேன், நீங்கள் பண்ணலாம், பண்ணவே கூடாது நான் எதுவும் சொல்லலை, ஏன்னா யாரையும் கண்ட்ரோல் நம்ம பண்ணக்கூடாது. பட் அப்படி பண்ணுறப்போ என்ன ஆகுன்றது சொல்கிறேன். அந்த எனர்ஜியை ரொம்ப ஓவராக அப்சர்வ் பண்ணுவீங்க. அப்போ ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கும், தலை சுற்றுற மாதிரி இருக்கும், அப்படியே தலையில் ரொம்ப பாரமாக வலிக்கிற மாதிரி இருக்கும், இல்லை வாமிட்டிங் சென்சேஷன்ஸ் வர்றது, இந்த மாதிரி ஒரு சம்மந்தம் இல்லாமல் ஏதோ நம்ம உடம்புக்குள்ளே நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஒன்றுமே எனர்ஜி சென்ஸ் ஆகாது, இல்லை அந்த டைமுக்கு மட்டும் ஏதோ சென்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் சுத்தமாக தெரியாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப மிஸ்மேட்ச் ஆகும். இப்போ எனக்கு கேட்டுட்டிங்கன்னா நான் ரேக்கி எல்லாம் ஒவ்வொரு பெஸ்ட் மாஸ்டர்ஸ் தேடி 6 பேர் எனக்கு ரேக்கி மாஸ்டர்ஸ் இருக்காங்க. ரேக்கின்றது ஒரே ஒருத்தவங்கக்கிட்ட ஒரே ஒரு டைம் தீட்சை வாங்கிட்டு அவங்க உங்களுக்கு ப்ராப்பராக சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை மட்டுமே வச்சு லைஃப் லாங், ஒரு லைஃப்பில் ஒன்ஸ் நீங்கள் தீட்சை வாங்கிட்டீங்க அப்படின்னாலே தெளிவாக நீங்கள் பண்ணலாம். அப்படி இப்போ மாஸ்டர் மாற்றிக்கிட்டே இருக்கணும்னு நான் சொல்ல. நான் ஏன் மாஸ்டரை மாற்றிட்டு எனக்கு ஏன் 6 மாஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பயங்கர க்யூரியாசிட்டி. ஒரு லெவல் முடிக்கிறப்போ எனக்கு அவ்வளோ ஒரு சேஞ்சஸ் இருந்தது. அந்த 6 மாஸ்டர்ஸ்கிட்ட வந்து எல்லாத்தையுமே முதல்லேருந்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ எனக்கு வந்து ஒவ்வொன்றிலையும் வந்து என்னது இது இவ்வளோ என்னமோ மேஜிக் மாதிரி என்னமோ வேலை செய்யுது, இதுக்கு இன்னும் கூட இதில் ஏதாவது இருக்கா அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டியில் அப்படியே எல்லாத்தையும் போய் கற்றுட்டு வந்தேன். அந்த 6 பேர் எனக்கு இருக்காங்க, பெஸ்ட்டு மாஸ்டர்ஸ் எல்லாருமே. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு சில மாஸ்டர்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. தீக்ஷை பர்ஃபெக்டாக இருந்துச்சு, எனர்ஜி நான் சென்ஸ் பண்ணினேன், பட் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கல. ஏன் இப்படி சென்ஸ் ஆகுது, என்ன சக்ரா இம்பேலன்ஸாக இருக்கணும், அந்த எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே எனக்கு டீப்பராக தெரியல, அதனால வந்து போனேன். ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன ஆச்சு இதனால், இது வந்து கடவுள் வந்து எனக்கு பிளான் பண்ணி இப்படி அனுப்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 6 பேர்ட்ட கற்றுட்டனால எனக்கு வரக்கூடிய, எனக்கு ஒருத்தர் வந்து கிளைண்ட்டாக வராங்க அப்படின்னா, எனக்கு ஒருத்தவங்க கிளைண்ட்டாக வராங்கன்னா அவங்களுக்கு அந்த கம்ப்ளீட் நாலேஜ் வந்து கொடுத்துருவேன். அது மட்டும் கொடுக்கறது இல்லாமல் இப்போ என்கிட்ட ஒருத்தவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்கள என் கூடையே வச்சு ட்ராவல் பண்ணுவேன். எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பாங்க. ஏன்னா வந்து இப்போ ரேக்கி கற்றுக்குவாங்க, ஒரு 4 மாதம் பண்ணுவாங்க, 5 மாதம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் எல்லாமே அப்படியே லைஃப்பில் செட்டில் ஆன மாதிரி இருக்கும். அப்படியே அழுகாமல் மறந்துட்டு விட்டுருவாங்க, எனக்கு அந்த வேலை இந்த வேலைனா பிஸி ஆகிட்டுன்னு சொல்லி விட்டுருவாங்க. ஸோ அது விடாமல் நம்ம அப்படியே பண்ண தான் நம்மளோட லைஃப்பில் நல்ல அழகான க்ரோத் வந்து பார்க்க முடியும். அதனால தான் என்கிட்ட கற்றுக்கிற எல்லாருமே என் கூட கனெக்டடாக தான் இருப்பாங்க. மந்த்லி ஒன்ஸ் வந்து அந்த ஃபாலோஅப் செஷன் ஒன்று வச்சுருக்கேன். அந்த ஃபாலோஅப் செஷனுக்குள்ளே அவங்க என்கிட்ட கற்றுக்கிட்ட தீட்சை எடுத்தவங்க மட்டும் வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஹீலிங் கொடுக்கறது, அவங்களுக்கு வந்து செல்ஃப் ப்ராக்டிஸாக அந்த இடத்துல பண்ண வைக்கிறது. ஸோ இது வந்து ஒரு 1 hour செஷன் ஒவ்வொரு மந்த்தும் ஒரு டைம் கொடுப்பேன். இது என்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு 4-5 months பண்ணிவிட்டு பண்ணாமல் பிரேக் பண்ணுறவங்க ரீஸ்டார்ட் பண்ண ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அதில் சந்தேகம் வரும், பண்ண முடியாது, எனக்கு எனர்ஜி சென்ஸ் ஆகலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ஃபாலோஅப் செஷன் மந்த்லி ஒன்ஸ் வந்து அவங்க அட்டென்ட் பண்ணிடுறாங்க
அப்படின்னா தாராளமாக திருப்பி அதுக்குள்ளே ரீஸ்டார்ட் ஆகிடுவாங்க. ரொம்ப நல்லா எனர்ஜி சென்ஸ் பண்ணுவாங்க. அகெயின் ஒரு பேக் டு ஃபார்ம் வந்துடுவாங்க. அதுக்காக தான் வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு நல்ல நாலேஜ் வந்து கொடுக்கலன்னா நான் எப்படி சஃபர் ஆகணும், இப்படி உன்கிட்ட வர்றவங்களை வந்து நீ ஆக்கிடாத அப்படின்றது ஒரு காட் எனக்கு ஒரு பாடமாக நடத்தியிருக்காருன்றதை நான் எப்போவுமே சென்ஸ் பண்ணுவேன். மேம் இன்னொரு இஷ்யூ என்னென்னா ரீசெண்டாக கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனல்ஸு இல்லை சின்ன குழந்தைங்களுக்கு கூட ஸ்லீப்பிங் இஷ்யூ மேம். நைட் படுத்தா தூக்கம் வராது, இல்லை தூக்கத்தில் வந்து கெட்ட கனவுகள் வரும். அப்போ இவங்களுக்கு நீங்கள் எந்த அப்ரோச் மேம் கொடுக்குறீங்க, எந்த வே ஆஃப் மெத்தட் இந்த தூக்க இன்மை எப்படி சரி பண்ணலாம்? இப்போ ரெய்க்கி வந்து சின்ன குழந்தைங்கள பண்ணிவிட்டு டெய்லியும் பண்ணுன்னா அவங்களால ஃபாலோ பண்ணுறது ஸ்டார்டிங்கில் அதெல்லாம் முடியாது. அதனால் இந்த மாதிரி டைம் பீரியடில் அவங்க அமெத்திஸ்டோட, ஏன்னா தூக்கத்துக்கு மைண்ட் ஓவர் திங்க் பண்ணுறது இதுக்கு எல்லாமே அமெத்திஸ்ட் வந்து பெட்டரான கிறிஸ்டலாக இருக்கும். ஸோ கிறிஸ்டல் மோடில் சொன்னோன்னா அமெத்திஸ்ட் கிறிஸ்டலை வந்து அவங்க ஃபாலோ பண்ணலாம். இன்னும் இதுக்கு மேலே ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் வருது அப்படின்றவங்க பிளாக் டர்மலினோட கிறிஸ்டல் யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு அப்போதைக்கு அவைலபிளாக இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ நான் சொல்கிற ஒரு சின்ன பரிகாரம் பண்ணி பாருங்கள். இதுக்கும் வந்து உங்களுக்கு செட் ஆகலைன்னா நீங்கள் கிறிஸ்டலை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சோண்டு சால்ட்டும் அதில் சும்மா கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு காஃபி தூளும் கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களை நீங்களே தலைக்கு மேலே இப்படி கை வச்சுட்டு ஆன்டி கிளாக் வைஸ் தலையிலிருந்து கால் வரைக்கும் இப்படி குமிஞ்சு ஃபுல்லாக உங்களை நீங்களே வந்து ஆரா கிளென்ஸ் பண்ணுங்கள் 11 தடவை. பண்ணிவிட்டு இந்த தண்ணியில் வந்து இந்த உப்பு காஃபி பவுடர் லைட்டாக கையில் இருக்குல்ல அதை வந்து யார் கால்லையும் படாமல் தண்ணியில் கரைச்சிருங்க. கரைச்சிட்டு நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த கிளென்சிங் பண்ணோடனே குளிக்கணும். குளிச்சுட்டு அதுக்கப்புறமா போய் படுத்து நைட்டு தூங்குங்க. ரொம்ப நல்ல சூப்பரான தூக்கம் வரும். அருமை மேம், அருமை. ஏன்னா நம்ம ஸ்லீப்பிங் பில்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த ஆல்டர்னேட்டிவாக நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இன்னொரு இஷ்யூ மேம், ஆங்ஸைட்டி மேம், பதட்டம். இதுக்கு வந்து நிறைய இப்போ இதை எங்கே காட்ட போனாலும் நிறைய பேர் வந்து ஸ்லீப்பிங் பில்ஸ் இல்லை மைண்டை காம் டவுன் பண்ணுற பில்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் ரேக்கியில் என்ன சொல்யூஷன்ஸ் மேம் சொல்லுங்கள்? இந்த மாதிரி ரொம்ப பதட்டம் படுறவங்களுக்கு வந்து எடுத்தோடனே ரேக்கியில் ஹீலிங் வேணால் எடுத்துக்கலாம். பட் செல்ஃப் ஹீலிங்கில் வந்து ஸ்டார்டிங்கில் அவங்களால பண்ண முடியாது இவ்வளோ அந்த பதட்டப்படுறப்போ. அந்த டைமில் மலர் மருத்துவமில் ரொம்ப பர்டிகுலர் மெடிசின்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது ஒவ்வொருத்தருக்குமே மெடிசின் மாறும். இப்போ ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க அதனால தூங்க முடியல அப்படின்னா ஒயிட் செஸ்னட் வந்து எடுக்கலாம். இல்லை வந்து எதுக்கு பயப்படுறாங்கன்னே தெரியலை ஆனால் பயங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா ஆஸ்பன். அதே மாதிரி அவங்கள்ட்ட கேட்கணும், அந்த கொஷின்ஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட கேட்குறப்போ அவங்களுக்கு இன்னும் பர்டிகுலரான ரெமிடிஸ் காம்பினேஷனில் மலர் மருத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பயம் பதட்டம் குறையும். ரொம்ப வந்து ஒரு காமாகவும் இருப்பாங்க. என்ன பண்ணணும் பண்ண வேணான்ற ஒரு தெளிவாக இருப்பாங்க. இந்த அவசரத்தில் பண்ணக்கூடிய வேலைகள்லாம் வந்து அவங்க அவாய்ட் பண்ணிடுவாங்க. மேம் இப்போது நீங்கள் சொன்னீங்க நம்மளுக்கு கார்டியன் சோல்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லிட்டுங்க. இப்போது நம்ம வந்து இப்போது நம்மளுக்கு அம்மா அப்பானா ரொம்ப பிரியம் இருக்கும். சில பேர் அவங்கள இழந்துருவாங்க. அப்போ அவங்க கூட வந்து இந்த டேரட் ரீடிங்கில் வந்து பேச முடியுமா? கண்டிப்பாக பேச முடியும். இது ஏஞ்சல்ஸ் மெசேஜில் அதுவும் வந்து ஒரு பர்டிகுலரான ஏஞ்சல்ஸ் டெக் இருக்குது. அது மூலயமா இதுக்குன்னு பர்டிகுலரான ஏஞ்சல் நேம் காலிங் இருக்குது. அது மூலயமா இவங்க இறந்தவர்கள் கூட அந்த கனெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப பெட்டராக பண்ணலாம். இது வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு, எப்படி சாத்தியப்படும், எப்படி நம்பலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மெசேஜ் பார்க்குறப்பவே இப்போ வந்து ஒருத்தவங்க அவங்களோட அம்மாவோட கனெக்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அந்த ரீடிங் பார்க்குறப்பவே அவங்க அம்மா ரிப்பீட்டடாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள், இல்லை அவங்க அம்மா ரிப்பீட்டடாக வந்து இதை பண்ணணும், இதை நீ செய்யணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் பண்ண வார்த்தைகளாக இருக்கலாம். அவங்க அம்மாவுக்கு வந்து ரிப்பீட்டடாக பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கலாம். அது எல்லாமே வந்து அது கூட வந்து கனெக்டடாக வரும். அப்போ வந்து அது கூட வர மெசேஜும், அது யார் வந்து அந்த மெசேஜை கேட்குறாங்களோ அந்த மெசேஜ் எனக்கு புரியுதோ, எனக்கு வந்து பெருசாக அந்த மெசேஜ் புரியாது, ஆனால் கேட்குறவங்களுக்கு வந்து அப்படியே கரெக்ட் மேம் கரெக்ட் மேம் கரெக்ட் மேம் ரொம்ப பளிச்சுன்னு வந்து எடுப்பாங்க. ஒரு பொண்ணு வந்து கேட்டாங்க, இது நீங்கள் இப்போ கேட்டனால எனக்கு டக்குன்னு எனக்கு அந்த விஷயம் வந்து எனக்கே ரொம்ப கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு. அந்த டைமில் ஒரு பொண்ணு வந்து பேசினாங்க. அந்த பொண்ணோட கசின் சிஸ்டர், அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க.
எல்லாருமே வந்து அது ஃபேமிலியில் பிரச்சனை, அதனால தான் இறந்துட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பொண்ணு வந்து என்கிட்ட அவங்க ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து வேறு ஏதோ பிரச்சனைங்க மேம், அதனால தான் வந்து இவ சூசைட் பண்ணிட்டா அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க. அந்த பொண்ணு பேர், டேட் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் கொடுத்து வந்து பார்க்க சொன்னாங்க. அப்படி பார்த்தப்ப இது கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப் இஷ்யூவே கிடையாதுங்க. அவங்களோட ரிலேஷன்ஷிப் பாண்டிங்லாம் நல்லா தான் இருக்குது, அதில் வந்து பெரிய பிரச்சனை இல்லை. இதனால அவங்க டிப்ரெஷன்லாம் ஆகவே கிடையாது. ரொம்ப ஜாலியான பொண்ணு இவங்க வந்து பண ரீதியான விஷயம் மட்டும்தான் இவங்க சூசைட் பண்ணதுக்கான காரணம். ஸோ மணி தான் வந்து இங்கே ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் அதை வந்து கவனிச்சு பாருங்கள். அது இன்னமுமே வந்து சம்வேர் லாக் ஆகி தான் இருக்குது. பண ரீதியான விஷயங்கள் மட்டும்தான் இவங்களோட சூசைட்கே காரணம். வேறு எந்த ரிலேஷன்ஷிப்லலாம் வந்து எந்த தடங்கல் பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு வந்து சொன்னதுக்கு அப்புறமா அந்த பொண்ணுக்கு மட்டுமே ஏதோ தெரிஞ்ச விஷயம் போல், ஆமாம் மேம் கரெக்டாக சொன்னீங்க, எப்படிங்க மேம் அதில் காமிச்சிது, என்ன கார்டுங்க மேம் வந்துச்சு அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டாங்க. இதெல்லாம் பேசி என்ன பண்றதுன்ற மாதிரி ஒரு மாதிரி அது மைண்ட் கஷ்டமா மூமெண்ட். ரொம்ப இது வந்து நடந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸ்டில் நீங்கள் கேட்ட உடனே எனக்கு ஏன்னு தெரில, அந்த விஷயம், அந்த கார்டு, அவங்களுக்கு என்ன கார்டு வந்துச்சு எல்லாமே இன்னும் மைண்டில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இன்னும் பளிச்சுன்னு இருக்குது. அந்த பொண்ணோட எக்ஸ்பிரஷன், அந்த பொண்ணு பேசவே அழுதுட்டாங்க. மேம் கரெக்டுங்க மேம், எப்படி அவங்க 2 பேரும் ரொம்ப நல்ல பாண்டிங் ஆட்டிருக்கு. ஸோ நிறைய பொய்கள் வந்து பின்னாடி இருந்திருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் பேச நான் சொன்ன மெசேஜில் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து பயங்கர அழுக. அந்த பொண்ணுனால வந்து அந்த கால் ஃபுல்லாக எங்கூட அட்டனே பண்ண முடியல, அழுக மட்டும்தான் நடந்துச்சு அந்த இடத்துல. அவங்க ரொம்ப அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் மேம். ஏன்னா இழப்புங்கிறது வந்து தாங்க முடியாத ஒன்று. ஒருத்தங்க இருக்க வரைக்கும் நம்மளுக்கு அவங்க அருமை தெரியாது. இழந்ததுக்கப்புறம் நம்ம என்னென்னமோ பேசலாம் நினச்சோமே, சொல்லலாம் நினச்சோமே தோணும். இந்த மாதிரி டேரட் ரீடிங் வந்து கனெக்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் மேம்.